பிதா குமாரன் பரிசுத்தாவியானவரின் திருப்பெயராலே ஆமேன். மாத பிறப்பு தோத்திர வாக்குதத்த மற்றும் அதிகாலை ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற நல்ல தகப்பனே, இது ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த புதிய மாதத்தின் முதல் நாள் அதிகாலை நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. கடந்த மாதம் முழுவதுமாக நீர் எங்களை பாதுகாத்து கொண்ட கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. கடந்த மாதத்தில் நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி பல்வேறு விதமான கிருபைகளின்படி நீர் எங்களை பாதுகாத்து பராமரித்து கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாட்சி அடையேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் உமக்கு நன்றி செலுத்துகிறவர்களாய் நீர் எங்களை மாற்றினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். 2024 ஆண்டினுடைய 6 மாதங்களை உம்முடைய பெரிதான கிருபையினாலே நாங்கள் நிறைவு செய்திருக்கிறோம் கர்த்தாவே. அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜூலை மாதம் என்று சொல்லப்படுகிற இந்த வருடத்தின் 7ஆம் மாதத்தையும் உம்முடைய பெரிதான கிருபையினாலே இன்றைக்கு தொடங்கி இருக்கிறோம். அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்று நீர் எங்களுக்கு சொல்லி இருக்கிற வண்ணமாய் கர்த்தாவே, அதிகாலையில் குறிப்பாக இந்த மாதத்தின் முதல் நாள் அதிகாலை வேளையில் உம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் சுவாமி. உம்மை கண்டடையத்தக்கதான கிருபையை நீர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். அதிகாலை இயேசு வந்து கதவண்டை நின்று தட்டி தமக்கு இடம் தர கேட்கிறார் என்று பக்தன் சொல்லுகிற விதமாய் கர்த்தாவே, நீங்கள் எங்கள் அருகிலே எங்கள் வீட்டிலே வந்து கதவை தட்டுகிற போது நாங்கள் திறந்து உம்மை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக உம்முடைய நாமத்து நிமித்தம் வாழ்கிறவர்களாய் நீர் எங்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். தொடங்கி இருக்கிற இந்த புதிய மாதம் எப்படி இருக்கும், எப்படி நீர் எங்களை வழிநடத்த போகிறீர் என்று எங்களுக்கு தெரியாது சுவாமி. ஆனாலும் கூட எல்லாவற்றையும் முன்குறித்து ஆராய்ந்திருக்கிற நீர் தாமே தொடங்கி இருக்கிற இந்த புதிய மாதத்தை உம்முடைய பெரிதான கிருபையினாலே குறிப்பாக இன்றைக்கு நீர் கொடுக்க போகிற அந்த வாக்குத்தத்தத்தின்படி இந்த மாதம் முழுவதுமாக நீர் எங்களை வழிநடத்த போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த புதிய மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்தை எங்களோடு சத்தியமாக பகிர்ந்து கொள்ள போகிற அன்பான ஆயரை நீர் ஆசீர்வதித்து உம்முடைய வல்லமையினாலும் கிருபையினாலும் ஆவியின் அபிஷேகத்தினாலும் நிரப்பி அவர் மூலமாக இந்த புதிய மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்தை நீர் எங்கள் மத்தியிலே பேசுகிற போது உண்மையாகவே அதை நாங்கள் சுமந்து இந்த மாதம் முழுவதுமாக நாங்கள் அதை அனுமதிக்க அதை அனுபவிக்க நீர் கிருபை செய்தருளும். இந்த ஆராதனையை துவக்கம் முதல் முடிவு மட்டாக தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் நாங்கள் கலந்து கொள்ள நீர் கிருபை செய்தருளும். துதி கனமையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். மீண்டுமாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக 47ஆம் கீர்த்தனையை நாம் அனைவரும் உற்சாகத்தோடு பாடுவோம். கீர்த்தனை 47. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, அதை தேடியே நாடி ஓடிய வருவாய் தினமும் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காசினிதனிலே நேசமதாக கஷ்டத்தை உத்தரித்தே, பாவக்கசடதை அறுத்து சாபத்தை தொலைத்தார் காண்டோனே மனமே. தேனினி மகிழும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பாவியை மீட்க தாவியே உயிரை தாமே இந்தவராம், பின்னும் லேவியம் கருணை நிரபரமும்
மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காலையில் பனி போல் மாயமாய் உலகமுபாயமாய் நீங்கிவிடும். என்றும் கர்த்தரின் பாதம் நிச்சயம் நம்ப கருத்தாய் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. துன்பத்தில் இன்பம் தொல்லையில் நல்ல துணை வரும் நேசரிடம் நீயும் அன்பதாய் சேர்ந்தால் அரை துணை காப்பார் ஆசை கொள்ளி மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பூலோகத்தாரும் மேலோகத்தாரும் புகழ்ந்து போற்றும் நாமம் அதை போன்று கொண்டால் தான் போனகர் வாழ்வில் புகுவாய் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. மகிபன் மேன்மையின் ராஜன் விரும்பும் கருணையாளர் மிக்க சாலவே உணர்ந்து தயவுகள் பெறவே சார்ந்து கொள்ளி மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. கர்த்தரை ஸ்தோத்திரிக்கும்படியான வேலை இது. திரையில் காணக்கூடிய ஸ்தோத்திர சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். வானங்களில் கர்த்தரை துதியுங்கள், உன்னதங்களில் கர்த்தரை துதியுங்கள். அவர் தூதர்களை நீங்கள் யாவரும் கர்த்தரை துதியுங்கள். அவர் சேனைகளே நீங்கள் யாவரும் கர்த்தரை துதியுங்கள். சூரிய சந்திரரே கர்த்தரை துதியுங்கள். பிரகாசமுள்ள சகல நட்சத்திரங்களே கர்த்தரை துதியுங்கள். வானாதி வானங்களை கர்த்தரை துதியுங்கள். வானங்களின் மேல் உள்ள தண்ணீர்களே கர்த்தரை துதியுங்கள். பூமியில் கர்த்தரை துதியுங்கள். சகல ஆழங்களே அக்கினியே கல்மழையே அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்றே கர்த்தரை துதியுங்கள். மலைகளே சகல குன்றுகளே கனிமரங்களே கர்த்தரை துதியுங்கள். காட்டு மிருகங்களே சகல நாட்டு மிருகங்களே ஊரும் பிராணிகளே இறகுள்ள பறவைகளே கர்த்தரை துதியுங்கள். பூமியின் ராஜாக்களே சகல ஜனங்களே கர்த்தரை துதியுங்கள். பிரபுக்களே பூமியின் சகல நியாயாதிபதிகளே கர்த்தரை துதியுங்கள். வாலிபர்களே கன்னிகைகளே கர்த்தரை துதியுங்கள். முதியோரே பிள்ளைகளே கர்த்தரை துதியுங்கள். பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து கொண்டு கர்த்தரை துதியுங்கள். அவர் வல்லமை விளங்கும் ஆகாய விரிவில் கர்த்தரை துதியுங்கள். அவர் பராக்கிரம செயல்கள் நிமித்தம் கர்த்தரை துதியுங்கள். மாட்சிமையுள்ள அவர் மகத்துவத்தின் நிமித்தம் கர்த்தரை துதியுங்கள். எக்கால தொனியோடே கர்த்தரை துதியுங்கள். வீணையோடும் சுரமண்டலத்தோடும் கர்த்தரை துதியுங்கள். தம்புரோடும் நடனத்தோடும் கர்த்தரை துதியுங்கள். யாழோடும் தீங்களோடும் கர்த்தரை துதியுங்கள். ஓசையுள்ள கைத்தாளத்தோடும் கர்த்தரை துதியுங்கள். பேரோசையுள்ள கைத்தாளங்களோடும் கர்த்தரை துதியுங்கள். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. நாம் அனைவரும் முழங்கால் படியிட்டு நமது பாவங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் அறிக்கை செய்வோம். தாவீது ராஜா கற்பித்ததைப் போல ஆண்டவரிடத்திலே நாம் மன்றாடுவோம். கடவுளே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும். உமது இரக்கங்களின் பெருக்கத்துக்கு தக்கபடி என்னுடைய மீறல்களை அழித்து விடாதிரும். என் அக்கிரமம் நீங்க நீ முற்றிலும் கழுவியறலும் ஆண்டவரே என்று சொல்லி மன்றாடுவோம். ஆண்டவரே, என் பாவமறை நீ சுத்திகரித்துள்ளும். என் மீறல்களை நான் உணர்ந்து பார்க்கிறேன். பாவம் எப்போது எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரே, ஒருவருக்கே நான் விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாப்பானதை நடப்பித்தேன் என்று சொல்லி
ஆண்டவரிடத்திலே அறிக்கை செய்வோம். ஆண்டவரே, நீர் பேசும்போது உமது நீதி விளங்கவும், நீ நியாயம் தீர்க்கும் போது உமது பசுத்த விளங்கவும் இந்த அறிக்கையிடுகிறேன். இதோ நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள். இதோ உள்ளத்தில் உண்மையாக இருப்பது நமக்கு பிரியம். அந்தரங்கத்திலே ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவோம் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். ஈசோப்பால் என் பாவத்திட்டை நீக்கும் ஆண்டவரே, அப்போ நான் சுத்தமாவேன். என்னை கழுவியறலோ நான் வெண்மையாவேன். நீ நொறுகின என் எலும்புகள் களி கூறும்படி நான் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கேட்க செய்யும். என் பாவங்களை பாராதபடி உமது திருமுகத்தை மறைத்தருளும். என் அக்கிரமமெல்லாம் என்னை விட்டு அழித்துவிடும். கடவுளே, சுத்தமான இதயத்தில் என்னை சிருஷ்டியும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே வேண்டுதல் செய்வோம். ஆண்டவரே, நிலைவரமான ஆவி என்னுடைய உள்ளத்திலே புதுப்பித்தருளும். உமது சமூகத்திலிருந்து என்னை தள்ளிவிடாதிரும். அது பசுத்தாவி என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதிரும். ரட்சணத்துடைய சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாரும். உற்சாகமான ஆவியனை தாங்கும்படி செய்யும் என்று சொல்லி ஜெபம் செய்வோம். எங்கள் பரமபிதாவே, தேவரீர் கடந்த இரவிலும் கடந்த மாதத்தில் எங்களுக்கு எந்த கெடுதியும் தீங்கும் நேரிடாமல் எங்களை காப்பாற்றின கிருபைக்காக இப்படி ஒன்றான குமாரனின் மீட்புமாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். இந்த பகல் முழுவதும், இந்த மாதம் முழுவதும் எவ்வகையான பாவம் நாங்கள் செய்யாதபடி தேவர்களை தடுத்து காத்து எங்களுடைய நினைவு, பேச்சு, செய்கையெல்லாம் நமக்கு ஏற்றவையா இருக்கும். எங்களுடைய வேலைகளை நாங்கள் உண்மையோடு சுறுசுறுப்போடு செய்து முடிக்கும் கிருபை கொண்டலும். எங்கள் ஆத்மம், சரீரம் மற்றும் எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் கிறிஸ்துவ சபையை அதை வழக்கும் திருப்பணிகளை தேவருக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். பொல்லாங்க நாங்கள் சத்திரங்களை வென்று விடாதபடி உமது பரிசுத்த தூதரை காவலாக வைத்து உமது ஆவியானவரை கொண்டு எங்களை நித்திய ஜீவ பாதையில் நடத்தியலும் சுவாமி. ஆமேன். இந்த நாளுக்கு என்று குறிக்கப்பட்டிருக்கூடிய வேத பகுதியை வாசி கவனமாக கேட்போம். அது ஞான சங்கீதம் புத்தகம் 27ஆம் சங்கீதம். சங்கீதம் 27. கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பெலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களுக்கும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என்னை மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருங்குகையிலே அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் ஒரு யுத்தம் எழுப்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையா இருப்பேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதை நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்திலே ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்திலே மறைத்து என்னை தம்முடைய கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். இப்போது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருள் செய்யும். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உமது முகத்தை தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் என்னிடத்திலே சொல்லிற்று. உமது முகத்தை எனக்கு மறையாதேயும். நீர் கோபத்துடன் உமது அடியனை விலக்கி போடாதேயும். நீரே எனக்கு சகாயர், என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். என் தகப்பன் என் தாய் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். கர்த்தாவே, உமது வழி எனக்கு போதித்து உமது என் எதிராளிகள் நிமித்தம் செவையான பாதையில் என்னை நடத்தும். என் சத்துருக்களுடைய இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கூடாதையும். பொய் சாட்சிகளும் ஆக்கிரமித்த சீர்களும் எனக்கு விரோதமாய் எழும்பியிருக்கின்றார்கள். நானோ ஜீவனுள்ள தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாது இருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசிக்கப்பட்டு முடிந்தது. கர்த்தர் தாம் இந்த வசனங்களை நமது இருதயங்களில் நித்திய ஜீவனுக்கு என்று திடமளித்து காப்பாராக. ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று நமது அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலம் பயபக்தியோடு அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்துள்ள பிதாவாகிய பிராமணனை விசுவாசிக்கின்றேன். ஒன்றான குமாரனாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பசுத்தாவினால் கர்ப்பமாக உற்பவித்து கன்னிமிடத்தில் பிறந்து பொந்தி பிலாத்துக்கு பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மதித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மருத்துவ துழித்திருந்தார். பரமத்துக்கு ஏறி சர்வத்துள்ள பிதாவாகிய பிராமணியை வளர்ந்து பெற்றிருக்கிறார். அடுத்த ஜூன்லோரி மருத்துவ நியாயத்திற்கு வருவார். பசுத்தாவினை விசுவாசிக்கிறேன். பொதுவான பசு சபையும் பசுனோட ஐக்கியமும் பாவமணிப்பும் மாம்சம் நித்திய ஜீவன் ஒன்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். நாம் அறிக்கை செய்த இந்த விசுவாசம் இன்று மட்டுமல்ல, நமது மரணமற்ற நிலையத்திற்கு எல்லாம் வல்ல தூய ஆவியானவர் உங்களுக்கு எனக்கு துணை செய்வாராக. ஆமேன். அமர்வோம்.
மீண்டுமாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மைமூண்டாகவும் புதிய மாத வாக்குதத்த செய்தியை நாம் கேட்பதற்கு ஆதாரமாகவும் 392 ஞானப்பாடலை நாம் பாடுவோம். ஞானப்பாடல் 392. என் இதயத்தில் ஒரு நாள் இம்மண்ணின் கவலைகளால் கலங்கையில் என் இயேசுவே நினைத்தால் தாவிளை இந்த துக்கம் வேணுமோ, எனக்கு இயேசுதான் அல்லோ இம்மண்ணின் துக்க கவலை பொல்லாங்கன் சோதனை. நம்முடைய பிதாவாகிய கடவுளிடத்திலிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்தும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கூடிய வாக்குத்தத்த பகுதியை ஒருமுறை வாசிக்க கவனமாக கேட்போம். அது ரூத்துக்கு எழுதின புத்தகம் 3வது அதிகாரம் 11ஆம் வசனம். ரூத் 3வது அதிகாரம் 11வது வசனம். இப்பொழுது மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரெல்லாம் அறிவார்கள். மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். மகா கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் எங்களுக்கென்று சொந்தமாக்கிக் கொள்கின்றோம். இந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாக வரக்கூடிய சகலவிதமான நன்மையான ஈவுகளும் எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்துக்கும் ஆசீர்வாதமாய் சேரட்டும். இந்த வசனத்தின் மூலமாக எங்களோடு கூட பேசும். இயேசு கிறிஸ்து நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான திருச்சபையாரே, பயப்படாதே
உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். நீ பயப்படாதே என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கும். வெறும் பயப்படாதே என்று சொல்ல, மகளே நீ பயப்படாதே. ஒருவேளை உங்களுடைய பெயரை போட்டு நீங்க படிங்க. என் பேர் ஆல்ஃபிரட் அப்படி சொன்னா, ஆல்ஃபிரட் நீ பயப்படாதே. ஒருவேளை உங்களுடைய பெயர் எதுவா இருந்தாலும் நீ பயப்படாதே என்று சொல்லும்போது, கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், பயப்படாதே, நான் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். சந்ததியை குறித்து வாக்குத்தத்தம் கொடுத்த ஆண்டவர், சந்ததி இல்லாமல் இருக்கும்போது வானத்தினுடைய நட்சத்திரத்தை போல, கடற்கரை மணலை போல, பூமியினுடைய தூள் போல உன் சந்ததி இருக்கும் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலையிலே, சந்ததியே இல்லை என்று சொல்லக்கூடிய வருத்தத்துல ஆகார் என்ற பெண்ணை திருமணம் செய்து அவள் மூலமாக ஒரு பெற்றெடுத்த ஒரு குழந்தை, ஆபிரகாம் சொல்லக்கூடிய என் வேலைக்காரனாகிய எலியேசர், அவனுடைய பையன் வீட்டில் சுத்தி ஓடி ஆடும்போது, நீ இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கின்றீரே. கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தால் கர்த்தர் வாக்கு மாறாதவர். ஆகவே கர்த்தர் சொல்லுங்க, நீ பயப்படாதே. இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்கின்றார்கள், எப்ப பார்த்தாலும் இந்த மீதியானியர், கானானியர், அமலேக்கியர் எங்கள் மீது படையெடுத்து வருகின்றார்களே, நாங்கள் என்ன செய்வது? எப்பொழுதுதான் எங்களுக்கு விடுதலை? கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேலே நீ பயப்படாது, உன்னை என் உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கின்றேன், நீ பயப்படாது. உன் தகப்பனும் உன் தாயும் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லியிருக்கின்றான். கிதியோனை பார்த்து சொல்ல, கிதியோனை பயப்படாதே. என்னங்க பயப்படாதுன்னு சொல்றீங்க? கர்த்தர் எங்களோடு இருந்திருந்தால் இவைகளெல்லாம் எங்களுக்கு நடக்குமா? எங்களுக்கு நேரிடுவானேன். கர்த்தர் எங்களோட கூட இருப்பாரா? அவர் இருந்திருந்தா நான் ஏன் இந்த கோதுமையை எங்க வீட்டுக்கு முன்னாடி உட்கார்ந்து புடைச்சுக்கிட்டு இருக்கேன்? நான் களத்தில் அல்லவா நான் இதை தூர் எடுத்திருப்பேன் என்று சொல்கின்றான். யாக்கோபு பயந்த சூழ்நிலையில பரிவாரங்களாக தன்னுடைய சகோதரனாக ஏசாவுக்கு ஆடுகளையும் மாடுகளையும் ஒட்டகங்களையும் அனுப்பக்கூடிய சூழ்நிலையில கர்த்தர் சொல்கிறார், யாக்கோபே பயப்படாத, நீ என் தாசன், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ ஆஸ்வதிக்கப்பட்டவன். யாக்கோபின் பூச்சியே, உன்னை கூரிய பற்களுடைய இயந்திரமாக்குவேன் என்று சொல்லி கர்த்தர் யாக்கோபை ஆஸ்வதித்தார். யோசேப்புக்கு ஒரு பயம், என்னுடைய சகோதரர்கள் என்னை இந்த குழியிலே தள்ளிவிட்டார்கள், இந்த குழியிலே தள்ளிவிட்ட பிறகு அடிமையாக என்னை விற்று போடுகின்றார்கள், இந்த போத்திபாருடைய வீட்டில் நான் வேலைக்காரனாக சேர்கின்றேன், என்னை பார்த்து எனக்கு ஒரு பதவி உயர்வு கொடுக்கின்றார், ஆனால் அந்த பெண் என்னை சிறைச்சாலையிலே தள்ளுகின்றாள், நான் என்ன செய்வது? கனவு கண்டவனுக்கு நான் பதிலை சொன்னேன், அவன் போனவன் நான் திரும்பி வரவே இல்லை. யோசேப்பே பயப்படாதே, உன் சகோதரர்கள் உன்னை விற்று போட முடியும், ஆனால் உன் தரிசனத்தை அவள் ஒருபோதும் விற்று போட முடியாது. அருமையான தேவ ஜனமே, உன்னுடைய தரிசனத்தை ஒருவரும் உன்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள முடியாது. இங்கு சொல்லப்படுகிறது, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். எனக்கு என்னெல்லாம் வேணும், எதெல்லாம் வேணுமோ அதெல்லாவற்றையும் செய்கிறேன் சொல்கிறார். வேதத்துல 2 இடத்துல இந்த சம்பவங்கள் சொல்லப்படுகிறது. எஸ்தருக்கு எழுதின புத்தகத்துல ஆகாஸ்வேரு என்று சொல்லக்கூடிய ராஜா எஸ்தர் ராணி இந்த ஆமான் செய்யற எல்லா திட்டங்களை அறிந்து விருந்து வைக்கணும்னு சொல்லி நினைக்கிறான். விருந்துக்கு அழைக்கின்றாள். அப்போ ராஜா சொல்லுங்க, எஸ்தர் ராஜாத்தியே, எஸ்தருக்கு எழுதின புத்தகம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் ராஜா அவனை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுப்பேன் என்றான். இது ஒரு தடவை. 6வது வசனம் சொல்லுகிறது, எஸ்தர் 5ஆம் அதிகாரம் 6. விருந்திலே திராட்சரசம் பரிமாறப்படுகையில் ராஜா எஸ்தரை பார்த்து, உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும். நீ கேட்கிறது என்ன?
நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும். ரெண்டாவது தடவை சொல்றான். உன்னை விருந்து சாப்பிட வந்த உடனே சொல்றான். ரெண்டாவது விருந்துல திராட்சை ரசம் பரிமாறும்படி சொல்றான். மூன்றாவது தடவை எங்க சொல்கிறான்னு சொன்னா 7வது அதிகாரம் 2வது வசனம். எஸ்தர் 7வது அதிகாரம் 2ஆம் நாள் விருந்திலே திராட்சை ரசம் பரிமாறுகையிலே எஸ்தர் ராஜா எஸ்தரை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும். நீ கேட்கிற மண்டாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டால் உனக்கு கிடைக்கும் என்றான். 3 தடவை சொல்கிறான் எஸ்தர் கிட்ட, உனக்கு என்ன வேணும்? உன் மன்றாட்டு என்ன? ராஜ்யத்துல பாதியை வேணும்னு சொன்னாலும் நான் உனக்கு கொடுக்கிறேன்னு சொல்கிறான். இதே போல இன்னொரு சம்பவம் சொல்லப்படுகிறது. ஏரோது ராஜா தன் மகளை பார்த்து சொல்றா, பிறந்த நாள்ல ஒரு நடனம் ஆடினதுனால, மத்திய எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 7ஆம் வசனத்துல, அது நிமித்தம் அவன் நீ எதை கேட்டாலும் தருவேன் என்று அவளுக்கு ஆணையிட்டு வாக்கு கொடுத்தான் ஏரோது ராஜா. மார்க் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 22, 23 வசனத்தை வாசித்தா, ஏரோதியாளின் குமாரத்தை சபை நடுவே வந்து நடனம் பண்ணி ஏரோதுவையும் அவனோடு கூட பந்தி இருந்தவர்களையும் சந்தோஷப்படுத்தினாள். அப்போது ராஜா சிறு பெண்ணை நோக்கி, உனக்கு வேண்டியதில்லை, உனக்கு இடத்தில் கேள், அதை உனக்கு தருவேன் என்றால் சொன்னதும் அல்லாமல், நீ என்னிடத்தில் எதை கேட்டாலும் அது என் ராஜ்யத்தில் பாதியானால் அதை உனக்கு தருவேன் என்று ஆணையிட்டு சொன்னான். இப்படி வேதத்துல 2 பேர், ஆகாஸ் வேறு எஸ்தர் இடத்துல சொல்லுகின்றார். ஏரோது ராஜா தன்னுடைய மகள் இடத்துல சொல்றான். ஆனா இங்க உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் என்று சொன்னது யார்? கடவுளா? அரசனா? மணவாளனா இருந்த போவாஸ். இப்படி சொல்ல காரணம் என்ன? யார் இந்த போவாஸ்? முதலாவது காரியம், ஊழியர்களை வாழ்த்தக்கூடிய போவாஸ். ரூத் எழுதின புத்தகம் 2வது அதிகாரம் 1 வசனத்தை வாசித்தா, நகோமிக்கு அவளுடைய புருஷனாகிய எலிமெலேக்கின் உறவின் முறையில் போவாஸ் என்னும் பேருள்ள மிகுந்த ஆஸ்திக்காரனாகிய இனத்தான் ஒருவன் இருந்தான். மிகுந்த ஆஸ்திக்காரன், பெரிய பணக்காரன். இந்த போவாஸ் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னோடி. இந்த போவாஸ் ஒண்ணும் இல்லாதவன் இல்ல. நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் மிகுந்த ஐஸ்வர்யவான். சரி, யாருக்கு யார் வாழ்த்து சொல்லுவாங்க? இப்போ மிகுந்த ஐஸ்வர்யவான் வருகின்றான். 2வது அதிகாரம் 4வது வசனம். அப்போது போவாஸ் பெத்லகேமிலிருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து, கர்த்தர் உங்களோடு இருப்பாராக என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்றார்கள். யார் யாரை ஆசீர்வதிப்பது? வேலைக்காரங்க வந்து முதலாளிக்கு ஐயா வணக்கம்னு சொல்லுவாங்க. இதுதான் மரபு. அலுவலகத்தில் கூட வேலை செய்யறவங்க எம்டி வந்தா சார் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி முதல்ல இவங்க தான் அவருக்கு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அப்படின்ட்டு போவார். இங்க இந்த போவாஸ் என்ன செய்கிறான்னு சொன்னா, வேலைக்காரர்களுக்கு வாழ்த்து சொல்கின்றான். மீண்டும் வாசிக்கிறேன். ரூத் 2வது அதிகாரம் 4. அப்போது போவாஸ் பெத்லகேம்ல இருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக என்றான். அதற்கு அவர்கள் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்றார்கள். என்ன வாழ்த்துறாங்க? இம்மானுவேல் என்று வாழ்த்துகின்றார்கள். ஏங்க பைபிள் அப்படியா போட்டிருக்கு? பைபிள்ல இம்மானுவேல் என்று சொன்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் தேவன் உங்களோடு கூட இருப்பார். மத்திய சுவிசேஷம் 1 அதிகாரம் 23வது வசனம் அதை தானே சொல்கிறது. இதோ ஒரு கன்னிகை கர்ப்பியாகிய ஒரு குமாரனை பெறுவா, அவருக்கு இம்மானுவேல் என்று பெயர் விடுவார்கள் என்று சொன்னார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தமா? அப்ப இவன் என்ன சொல்றான்? கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. உடனே அவங்க சொல்றாங்க, அவர் உங்களோடு கூட இருப்பாராக. முதலாவது காரியம், தன் கீழே பணியாற்றக்கூடியவர்களை வாழ்த்தின ஒரு போவாஸ். 2வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் போது, அப்போது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளை கேள், பொறுக்கிக் கொள்ள வேறே வயல் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோடே இரு. வாழ்த்து செய்ய மட்டும் இல்ல, கரிசனை கொண்ட ஒரு மனிதன்.
மற்றவர்கள் மேல் கரிசனை உண்டு. சரி, போவாஸ் என்று சொன்னா என்ன அர்த்தம் சொன்னா வேலைக்காரன், ஒர்க்கர். எபிரேயத்துல அதுக்கு அதுதான் அர்த்தம். எடுத்த காரியத்தை முடிக்கும் வரைக்கும் ஓய மாட்டார். காரியத்தை முடிக்கும் வரை ஓயாத வேலைக்காரன். நம்ம தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவேன், கர்மமே கண்ணாயினா பசி நோக்கா கண் துஞ்சார் எவ்வகையான தீமையை மேற்கொள்ளார் அப்படின்னு ஒரு சம்பவம் சொல்லுவோம்ல. அதை போல எடுத்த காரியத்தை முடிக்கும் வரைக்கும் அதை பாதியில் விட்டுட்டு போக மாட்டார். அதுக்கு பேர் தான் போவாஸ். இரண்டாவது காரியம் சொல்லுகிறது, இந்த போவாஸ் மனித நேயம் கொண்டவன், வாழ்த்தக்கூடியவன். ரெண்டாவது மனித நேயம் கொண்டவன். 2வது அதிகாரம் 14வது வசனத்துல, பின்னும் போவாஸ் சாப்பாட்டு வேளையில் அவளை பார்த்து, நீ இங்கே இரு, இந்த அப்பத்திலே புசித்து காடியில உன் துணிக்கையை துவைத்துக்கொள் என்றான். அப்படியே அவள் அறுப்பறுக்கிறவர்கள் அருகே உட்கார்ந்தாள். அவளுக்கு வறுத்த கோதுமையை கொடுத்தான். அவள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதத்தை வைத்துக் கொண்டாள். எல்லா ஆசையும் ஏழைகளுக்கு கொடுக்கும் தன்மை. மீதத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அவளுக்கு கொடுக்கக்கூடிய மனித நேயம். எங்கேயும் போகாத. இதுக்கு முந்தின பகுதி, இந்த 2வது அதிகாரத்துல முந்தின பகுதியெல்லாம் வாசித்தீங்கன்னா, நீ தண்ணி பிடிக்கிறதுக்கு வரும்போது என்னுடைய வேலைக்காரர்கள் தண்ணி பிடிச்சிட்டு வருவாங்க. அவங்க தண்ணியில நீ புசித்து குடி. வசனத்தை வாசிக்கட்டுமா? ஏழாவது வசனம், போவாஸ் புசித்து குடித்து மகிழ்ச்சியாக இருந்து ஒரு அம்ராத் 2வது அதிகாரம். போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேள், பொறுக்கிக் கொள்ள வேறே வயலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோடே தங்கியிரு. ஒரு பெண்ணு தானே, தனிமையா வந்து மாட்டிக்கிட்டா, யாரும் தெரியாதவ, எந்த விதமான உறவின் முறைகள் கிடையாது அப்படின்னு நினைக்காம அந்த பெண்ணுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கின்றான். நீ அவளோடு கூட தங்கியிரு. அவள் அறுப்பறுக்கும் வயலை நீ பார்த்து அவளுக்கு பிறகே போ. ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு. யாரும் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. வேலைக்காரருக்கு கட்டளை இட்டிருக்கின்றேன், உனக்கு தாகம் எடுத்தா தண்ணீர் அண்டைக்கு போய் தண்ணீர் அண்டைகளுக்கு போய் வேலைக்காரர் மொண்டு கொண்டு வருகிறதுல நீ குடிக்கலாம். உங்ககிட்ட எந்த பாத்திரமும் கிடையாது, நீ என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. எடுத்துக்கிட்டு வராங்களே அதுல நீ குடிக்கலாம் என்று சொல்லி அவள் இன்னொரு வாழ்த்து சொல்றான். 11வது வசனத்துல 12வது வசனம், உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இப்படிப்பட்ட மனித நேயம் கொண்ட ஒரு மனிதன் முதலாவது வாழ்த்துகின்றான். 2வது ஹியூமனிட்டி. 3வது காரியம் சொல்லுகிறது, ஏழைகள் மீது கருணை கொண்ட ஒரு மனிதன். இயேசு கிறிஸ்து ஒரு அருமையான ஒரு உவமையை சொல்லுவார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரத்துல ஒரு நல்ல ஐஸ்வர்யவான் இருந்தான். அந்த ஐஸ்வர்யவான் ஒரு நல்ல நிலத்தை விதைச்சு ரொம்ப நல்லா வளர்ந்துச்சு. வளர்ந்த உடனே அறுவடை அன்னைக்கு அவன் சொல்றான், என் களஞ்சத்தை இடித்து பெரிதாய் கட்டி அதுல நல்லா சேர்த்து வச்சு என் ஆத்துமாவே புசித்து குடித்து திருப்தியாயிரு, உனக்கு வேண்டியதெல்லாம் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லுகிறான். ஆனா இந்த போவாஸ் தன்னுடைய நிலத்துல இருக்கிறத யாரும் எடுத்துட்டு போக கூடாதுன்னு சொல்லல, ஒரு அனாதையா இருந்த ஒரு ஏழைக்கு கொடுக்கக்கூடிய தன்மை. ஆகவேதான் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறார், நீ பயப்படாத, உனக்கு ஏற்ற கட்டளைகளை நான் மற்றவர்களிடத்துல கொடுப்பேன். யார் இடத்துல சொன்னா என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும், அதனால நான் உனக்கு வேண்டியதை கட்டளையிடுவேன். ஏழை மக்களின் மேல் கருணை கொண்ட மனிதன். 2வது அதிகாரம் 16வது வசனம் சொல்ல, அவள் பொறுக்கிக் கொள்ளும்படி அவளுக்காக அரிகளிலே சிலதை சிந்த விடுங்கள். இன்னைக்கு நம்ம சொல்லுவோம், என்னடா எப்படி சிந்துற? நீ சிந்துறது வேணும்னு சிந்து. ஏன்னு சொன்னா அந்த பெண் அதை பொறுக்கிக் கொள்ளட்டும். அவள் பொறுக்கிக் கொள்ளும்படி அவளுக்காக அரிகளிலே சிலதை சிந்த விடுங்கள்.
அவளை அதட்டாதிருங்கள் என்று கட்டளையிட்டான். தட் இஸ் ஆர்டர்ட். யாரும் அவளை திட்டக்கூடாது, யாரும் இது பண்ண, அவளுக்கு வேண்டியதை கொடுங்கள். அதனாலதான் 3வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுது, இப்போது மகளே நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன், நீ குணசாலியா என்பதை என் ஜனமாகிய ஊரெல்லாம் அறிவார்கள். கர்த்தர் வேண்டியதெல்லாம் செய்வார் என்று சொன்னா செய்தாரா? ஆபிரகாமுக்கு பையன் கேட்கிறான், அப்பா விறகு இருக்கு, நெருப்பு இருக்கு, கத்தி இருக்கு, கயிறு இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆடு எங்க? கர்த்தர் பார்த்துக்கொள்வா, எனக்கு வேண்டியதை அவர் செய்வா. ஆகாருக்கு நீர் என்னை காண்கிற தேவன், யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். கர்த்தருக்கு முதலாவதாக பேர் வைத்தவள். நடைபெறுவதென்ன? தன் மகனுக்கு தண்ணீரை துறவை காட்டி அவளுக்கு வேண்டியதை செய்து கொடுத்த ஆண்டவர். முதலாவது முறை சொல்லுகிறார், நீ ஏன் ஓடி வந்த, திரும்பி போ. 2வது தடவை தண்ணீரை கொடுத்து அவளை ஆற்றி தேற்றுகின்றார். தாவீதுக்கு வேண்டியதை செய்து கொடுக்கிறார். அவனை ஓரம் கட்டி ஒதுக்கிட்டாங்க. ஆனா அந்த தாவீதை அழைத்து கொண்டு வரும்படி சொல்லி அவனுக்கு வேண்டியதை செய்து கொடுத்தார். சீமையை அவன் மேல் கல்லை எரிந்து தூஷண வார்த்தைகளால் பேசும்போது தாவீதுக்காக வேண்டியதை செய்தார். மகனாகிய அப்சலோம் அவனை துன்புறுத்தும் போது அவனுக்கு வேண்டியதை செய்தார். சவுல் அவனை கொலை செய்யும் எண்ணத்தோடு சுற்றி திரியும் போது தாவீதுக்கு வேண்டியதெல்லாம் செய்தார். இன்னைக்கு கர்த்தர் உனக்கு வேண்டியதை செய்வார். இந்த மாதத்திலே நீ எதை கேட்கின்றாயோ கர்த்தருடைய சித்தத்தின்படி, அவருடைய திட்டத்தின்படி உன்னை பரிசுத்தமாக்கி கொண்டு நீ கர்த்தரிடத்தில் கேள், கர்த்தர் உனக்கு செய்வார். யோவான் சுவிசேஷம் 5வது அதிகாரத்தில் வாசிக்கும் போது 38 வருஷமாய் வியாதியா இருந்த எனக்கு யாருமே எதையும் செய்யவில்லை என்று சொல்லக்கூடிய சூழ்நிலையில அவன் சொல்லுகின்றான், என்னை கொண்டு போய் விடுவார் யாரும் இல்லை. இந்த சூழ்நிலையில சொல்லப்பட ஒரு சம்பவம் என்ன? அவனுக்கு உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்கிறார். அவனுக்கு வேண்டியதை கர்த்தர் செய்தார். நேற்று தினத்தில் பார்த்தோம், வியாபாரத்துக்கு வீட்டுக்கு தேவையான அளவுக்கு மீன்கள் இல்லை. அந்த மீன்களை கொடுக்கும்படி பேதுருக்கு உதவி செய்தார். இந்த மாதத்துல மிக முக்கியமாக பள்ளிக்கூடத்துக்கு தேவையான அளவுக்கு பணத்தை கட்ட வேண்டும். யார் எனக்கு உதவி செய்வார்? உன் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். இன்று உனக்கு வேண்டியதை கர்த்தர் செய்வார். கர்த்தராலே நிறைவான பலனை அவர் உனக்கு கொடுப்பார். ஆகவேதான் வேதவசனம் சொல்கிறது, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாவற்றையும் நான் செய்வேன். இந்த மாதத்திலே உனக்கு தேவைகள் என்ன? அந்த தேவைகள் அனைத்தையும் நான் பூர்த்தி செய்வேன். சாதாரண ஒரு மனிதன் மிகுந்த ஐஸ்வர்யவான், அந்த ஐஸ்வர்யவானை காட்டிலும் மிகப்பெரிய ஐஸ்வர்யவான் என் ஆண்டவர். அவர் உன் தேவைகளை உன்னை வாழ்த்தி ஆசீர்வதித்து உதவி செய்வார். அந்த ஆசீர்வாதத்தை இந்த மாதத்தில் நிறைவாய் பெற்றுக்கொள்ள தூய ஆவியானவர் உங்களுக்கு எனக்கு துணை செய்வாராக. ஆமீன். ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். மகா கிருபை இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரை, ஆஸ்வதிக்கக்கூடியவரே, நீ பயப்படாதே என்று சொல்லி எங்களை ஆற்றி தேற்றக்கூடிய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராலே உனக்கு நிறைவான பலன் உண்டாயிருக்கும் என்று சொல்லி எங்களை ஆஸ்வதிக்கின்றீரே, நன்றி செலுத்துகின்றோம். இந்த மாதம் எங்களுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கும் என்பது எங்களுக்கு தெரியாது. எல்லாவற்றையும் அறிந்த ஆண்டவர் பெருத்த காரியத்தை மற்றவர்கள் மூலமாக எங்களுக்கு செய்து வழி நடத்தக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவராக இந்த ஆசீர்வாதத்தினால், இந்த வாக்குத்தத்தத்தினால் எங்களை வழி நடத்தி பாதுகாக்க வேண்டுமாங்களா? அது இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய ஐக்கியம் ஆசீர்வாதம் வழி நடத்தலும் சதா காலத்திலும் நாம் அனைவரோடும் இன்று என்று இருப்பதாக. ஆமேன். மீண்டுமாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகவும், கர்த்தருக்கென்று காணிக்கை செலுத்துகின்ற நேரத்திற்கு ஆதாரமாகவும் 217 ஞானப்பாடலின் முதல் 3 கவிகளை நாம் பாடுவோம். ஞானப்பாடல் 217.
கிருபையின் சூர்யா, நித்திய வெளிச்சமான நீர், பகல் உதிக்கிற இப்போது எங்கள் மேல் உண்டான இருள் அனைத்தையும் நீக்கவும். கிருபையின் சூர்யா, நித்திய வெளிச்சமான நீர் பகலுதிக்கிற இப்போது எங்கள் மேல் உண்டான தாயும் ஆதி தாய் தகப்பனே, அவர் தாலே லோகமெங்கும் ஓடின மந்தாரத்தே படைத்திருக்கூடிய காணிக்கைகளுக்காக நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். மகா கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இரக்கங்களின் தெய்வமே, மற்றவர்களுக்கு கொடுக்கும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு நீ தந்து மற்றவர்களை வாழ்த்தக்கூடிய வாழ்த்துதல்களை நாங்கள் பெறுவதற்கு உதவிச்சன்மாய் கேட்கின்றோம். உங்கள் கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டதே இந்த அதிகாலை வேளையிலே முதலாவது உமக்கு படைப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆண்டவராக நீதாம் இந்த காணிக்கைகளையும் படைத்திருக்கூடிய அருமையான மக்களுடைய குடும்பத்துடைய தேவைகளையும் கண்டு சந்தித்தவர்களை ஆஸ்வதித்து இந்த மாதம் முழுவதும் நீ பயப்படாதே என்று சொல்லி எங்களை ஆற்றி தேற்றக்கூடிய தயவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். துதி ஸ்தோத்திரம் கனமகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, ஆமீன். தொடர்ந்து நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். மகா கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, ஆஸ்வதிக்கக்கூடியவரே, இந்த அதிகாலை வேளையிலே உம்முடைய வசனத்தை கேட்டு விசேஷமாக இந்த ஆலய ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் அந்த கருத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவராக நீதாமே அருமையான ஒவ்வொரு குடும்பங்களையும் நீ பாதுகாத்துக்கொள்ளும். எங்களுடைய அருமையான பிள்ளைகளும் அது கருத்தில் ஒப்புக்கொடுக்கின்றோம். பிள்ளைகளின் மீது அக்கறை கொண்டு தொட்டு அரவணைத்து ஆஸ்வதிக்கக்கூடிய ஆண்டவர், கல்வியினுடைய ஞானத்தை கொடுத்து விசேஷமாக இந்த வாரத்திலே இந்த மாதத்திலே அந்த அருமையான பிள்ளைகளை சுற்றிலும் வேலை எடுத்து பாதுகாக்கணுமா கேட்கிறோம். ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு கல்லூரிக்கு செல்லக்கூடிய பிள்ளைகள் வரைக்கும் அது ஆஸ்வாத்திரை கரம் கூட இருக்கட்டும். சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரைக்கும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் அது மிகுந்த வல்லமையினால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்தில் அகப்படாமலும் இது பார்வைக்கு நீதியாக இருக்கிறது எப்போதும் செய்கிறதுக்கு எல்லாவற்றையும் ஆளுகளால் நடத்தி செல்ல வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, ஆமீன். பரமண்டலுக்கு எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தமார் மனங்களே செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றில் அப்பத்தின்றாரும் என் கடனாளிக்கு நாம் அளிக்கிறது போல நிப்பாட்டில் மன்னியும், எங்கள் சோதனைக்கு பிரவேசிக்க அப்பனாதரும் தீர்ந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்ய வல்ல மகிமையும் என்னென்ன கம்பெனிகளே சுவாமி, ஆமீன்.
கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்னை பிரகாசிக்க செய்து உன்னிடம் கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் தந்தழுவாராக. ஆராதனையின் நிறைவு பாடலாக 34ஆம் ஞான பாடலின் 10ஆம் கவியை நாம் பாடுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிறவரே, இந்த புதிய மாதத்தின் அதிகாலை ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, எங்களை சுற்றிலும் பல்வேறு விதமான பயங்கள் தொற்றி கொண்டிருக்கிறதை நாங்கள் உணர்கிறோம். சுவாமி, இந்த மாதத்தில் நீர் எங்களுடைய பயங்களை நீக்குகிறவராக, பயப்படாதே என்று சொல்லி எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற அந்த வாக்குத்தத்தத்தின்படி எதை குறித்தும் நாங்கள் பயப்படாமல் கர்த்தாவே இந்த மாதத்தை நாங்கள் கடந்து செல்ல நீர் கிருபை செய்தருளும். என்னுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும், என்னுடைய தேவைகளை ஆசீர்வதியும், என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். கையிட்டு செய்கிற எல்லா பிரயாசங்களையும் நீர் வாய்க்க செய்யும்படியா ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்கள் போக்கி உங்கள் வரத்தையும் இது முதல் கொண்டு என்னென்னைக்கு ஆசிர்வதித்து காப்பாராக. ஆமேன். சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். ஆமேன். பராபரனுக்கு ஸ்தோத்திரம்.